57 ரன்களுக்கு விக்கெட் இல்லை. 159 ரன்களுக்கு ஆல் அவுட். அரை நாளில் தென்னாப்பிரிக்காவை சுருட்டிய இந்தியா. வாசிம் அக்ரமை முந்தி பும்ரா வரலாற்று சாதனை. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தங்களது சொந்த மண்ணில் இந்தியா 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. 2027 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையின் அங்கமாக நடைபெறும் இந்த தொடரின் முதல் போட்டி நவம்பர் 14ஆம் தேதி இன்று நடந்தது. இப்போட்டியில் உலக டெஸ்ட் சாம்பியன் தென்னாப்பிரிக்கா அணியை இந்தியா எதிர்கொண்டு ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. அந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது. அதைத் தொடர்ந்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி நல்ல துவக்கத்தை கொடுத்த ரியன் ரிக்கல்டன் 23 ரன்களில் பும்ரா கிளீன் போல்ட் ஆக்கினார். அதேபோல மறுபுறம் நிதானமாக விளையாடி வந்த ஐடம் மார்க்கரமை அவர் 31 ரன்னில் அவுட் ஆக்கினார். அடுத்து வந்த கேப்டன் தெம்மா பவுமாவை 3 ரன்களில் காலி செய்த குல்தீப் யாதவ் எதிர்ப்புறத்தில் நங்கூரத்தை போட முயற்சித்த வியான் முல்தரை 24 ரன்னில் பெவிலியன் அனுப்பி வைத்தார். மிடில் ஆர்டரில் மெதுவாக விளையாட முயற்சித்த டோனி டி ஜெஸ்ஸி 24 ரன்களில் பும்ரா வேகத்தில் நடையை கட்டினார். அதேபோல கெய்ல்வேயரின் 16 ரன்களும் மார்க்கோ யான்சன் ரன் எதுவும் அடிக்காமலும் அடுத்தடுத்து முகமது சிராஜ் வேகத்தில் விக்கெட்டை இழந்தனர். அடுத்து வந்த வீரர்கள் ஒற்றை இலக்க ரன்களில் அவுட் ஆனதால் தென்னாப்பிரிக்கா வெறும் 159 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. நடப்பு உலக டெஸ்ட் சாம்பியனாக திகழும் தென்னாப்பிரிக்காவை அரை நாளில் சுருட்டி வீசிய இந்தியாவுக்கு அதிகபட்சமாக பும்ரா 5 விக்கெட்டுகள் எடுத்தார். அவருடன் முகமது சிராஜ் 2 விக்கெட்டுகளும், குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகளும், அக்சர் பட்டேல் 1 விக்கெட்டையும் எடுத்து கை கொடுத்தனர். இதைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு எதிராக பும்ரா 13வது முறையாக 5 விக்கெட்டுகள் எடுத்துள்ளார். இதன் வாயிலாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் சேனா நாடுகளுக்கு எதிராக அதிக முறை 5 விக்கெட்டுகள் எடுத்த ஆசிய வேகப்பந்து வீச்சாளர் என்ற வரலாற்று சாதனையை பும்ரா படைத்துள்ளார். இதில் பும்ரா 13 முறையும், வாசிம் அக்ரம் 12 முறையும், கபில் தேவ் 11 முறை, வகார் யூனிஸ் 9 முறை, ஷோயிப் அக்தர், இம்ரான் கான், ஜாகிர் கான் 8 முறையும் விக்கெட்டுகளை எடுத்துள்ளனர்.